வந்தேன்னு சொல்கிறேன், எனக்கு தெரியலை. தற்போது அவருக்குத்தான் இந்த தமிழ் ஊடகவியலாளருக்கு இப்படி நடந்திருக்கு, இது சம்பந்தமான விவரங்கள் என்னிடம் சில இருக்கின்றன, அல்லது ஏதாவது இவ்வாறான விவரங்களை தந்து உதவ முடியும் என்றால் தந்து உதவுமாறு கோரியிருக்கின்றார்கள். அதுக்கு நீங்கள் தான் இது நடவடிக்கைகள் எடுக்கணும். சரிதானே? நன்றி. பல்வேறு ஊடகங்களோடு சம்பந்தப்பட்ட அனைத்து பலருடனும் தெற்கிலிருந்து வடக்கு விஜயம் செய்திருந்தார். வடக்கையும் தெற்கையும் சேர்க்கும் விதத்திலே இது ஒரு நல்லெண்ண விஜயமாக அமைந்திருந்தது. ஆகவே நாங்கள் ஊடகவியலாளர்கள் என்ற முறையிலே வடக்கு தெற்கு ஊடகவியலாளர்களை ஒன்றிணைத்து நாட்டிலே சமாதானத்தையும் நல்லெண்ணத்தையும் விருத்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினார். அதனை நான் வரவேற்றேன். அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்கும் சில கரிசனைகளை, பிரச்சனைகளை, எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை நான் வெளியிட்டேன். உதாரணமாக என்னுடைய நண்பர் லசந்தா மற்றும் எக்னலிகோட அவர்கள் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெற்றாலும் தமிழ் ஊடகவியலாளர்கள் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாதது எங்களுக்கு மிகவும் மனவருத்தம் அளிப்பதாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டேன். அது மட்டுமல்ல, அவர்களை கொன்றவர்கள் யார் என்று மக்கள் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கும் போது, அப்பேற்பட்டவர்கள் உள்நாட்டிலேயே இருக்கின்றார்கள் என்று மக்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இது சம்பந்தமான ஒரு விசாரணையை எடுக்காதது மனதுக்கு கஷ்டமாக இருக்கின்றது, மனவருத்தத்தை தருகின்றது என்று நான் குறிப்பிட்டேன். அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது சம்பந்தமாக பலவிதமான நடவடிக்கைகளை மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்றும், அது சம்பந்தமாக இந்த கொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர் சம்பந்தமான விவரங்களை ஜனாதிபதியினுடைய பிரதி செயலாளர் கொடித்துவக்கு அவர்களுக்கு அறிவிக்கும்படி பத்திரிகைகளிலே 2 கிழமைக்கு முதல் ஒரு அறிவித்தல் வந்ததாக குறிப்பிட்டார்கள். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியாது. ஆனால் அவ்வாறு செய்திருந்தால் அதை அதை நான் வரவேற்றேன். இதே நேரத்திலே வேறு சில விடயங்களை பற்றியும் நான் குறிப்பிட வேண்டியிருந்தது. அதாவது எங்களுடைய சமாதானத்தையும் நல்லெண்ணத்தையும் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை எடுப்பதில் எங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியான ஒரு தீர்மானத்தை, ஒரு தீர்வை எட்டாது இப்பேற்பட்ட நடவடிக்கைகள் எந்தவித நன்மையையும் தர முடியாது. அப்படிப்பட்ட கிடைக்கும் நன்மைகள் ஒரு அளவுக்குத்தான் நன்மையை தரும் என்றும் அதனை நான் எடுத்து காட்டினேன். அதாவது மிகவும் முக்கியமானது எங்களுடைய அரசியல் ரீதியான பிணக்கை, பிரச்சனையை, இதுகாரும் இருந்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பது. அதை தீர்க்காமல் நாங்கள் சேர்ந்து இப்பேற்பட்ட நடவடிக்கைகளிலே இறங்குவது ஓரளவுக்குத்தான் நன்மையை தருமையை ஒழிய வருங்காலத்திலே அது நன்மையை தரும் என்று கூற முடியாது. ஏனென்றால் மக்கள் எந்நேரமும் தங்களுடைய அரசியல் ரீதியான தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அரசியல் ரீதியான தீர்வை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தன் பிற்பாடுதான் ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன் என்ற அந்த ஒன்றை உண்டாக்கினார்கள். ஆகவே என்று சொல்லும் பொழுது பிரதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார், நீங்கள் சொல்லதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் இலங்கையிலே 2ஐயும் ஒரே நேரத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். தற்போது அரசியல் ரீதியான ஒரு தீர்வை பெற நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றோம், அதே நேரத்திலே இதனை நாங்கள் செய்கின்றோம் என்று அதனை நான் வரவேற்றேன். ஆகவே இவ்வாறு பலவிதத்திலேயும் எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வண்ணமாக நாங்கள் பல விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம். மொழி தெரியாததன் காரணத்தினால் வடக்கு சம்பந்தமாக தரப்படும் பத்திரிகை ஆர்டிகல்ஸ், இந்த கட்டுரைகள் எல்லாம் ஒரு பக்கச்சார்பாக இருப்பதாகவும், வடக்கிலே இருப்பது பக்கச்சார்பாக இருப்பதாக தெற்கில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள் என்றும், இதனை குறைத்து ஒரு இரு தரப்பாருக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த
உரியவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன். அதை இங்கிருக்கும் இராணுவ தளபதி மகேஷ் சென்னநாயக்கவும் அதைத்தான் இன்று தங்களுக்கு குறிப்பிட்டார் என்று கூறியிருந்தார். இவையெல்லாம் ஒரு ஒரு வரவேற்கத்தக்க முன்னேற்றங்கள் என்றுதான் நான் காண்கின்றேன். ஆகவே வருங்காலத்திலே பத்திரிகையாளர்கள் ஊடாக ஒருவித நல்லெண்ணத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த விசாரணை குழு சம்பந்தமான தங்களுடைய கேள்விகளை அல்லது அது சம்பந்தமான விவரங்களை கொடித்துவக்கு என்ற அசிஸ்டன்ட் செக்ரட்டரி பிரதி செயலாளருக்கு அனுப்புமாறும் கேட்டிருக்கின்றார்கள்.